அதுக்கு நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். மக்களுக்காக கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு, கொடுப்பதை கெடுப்பதற்கு சில பேர் இருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். தேர்தல் காலத்திலே சொன்ன வாக்குறுதிகள், நான் ஆட்சிக்கு வந்தால் 20 கிலோ விலையில்லா அரிசி வழங்குவேன் என்று சொன்னார். இன்று வரை தமிழகத்தில் பசி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்கின்ற வகையில் 1,84,00,000 குடும்ப அட்டைகளுக்கு மாதந்தோறும் 20 கிலோ விலையில்லா அரிசியை வழங்கி இருக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. மொத்தம் இன்று வழங்கக்கூடிய மொத்த கரூர் மாவட்டத்திற்கான திட்டத்தினுடைய மதிப்பு சுமார் 98 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாநில அளவில் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முதியோர் உதவித்தொகை என்பது கரூர் மாவட்டத்திற்கு குறைவு. முன்னே இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் அதையெல்லாம் காதிலே வாங்கிக்கல. வெறும் வெத்து விளம்பரங்களை தேடுவதற்கு மட்டுமே முனைப்பு காட்டியவர்கள், வெறும் விளம்பரங்களை தேடுவதற்கு மட்டுமே முனைப்பு காட்டியவர்கள் இதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்னது போல மாண்பு முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்த உடனேயே 1500 நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்குவதற்கு உத்தரவிட்டார். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 500 பேர், ஆக மொத்தம் இடையில 2000 நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவோருடைய எண்ணிக்கை குறைவு என்று சொன்ன உடனேயே 8000 பேருக்கு கொடுக்கின்றேன், தேவைப்பட்டால் இன்னும் 2000 பேருக்கு வழங்குவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 5 லட்சம் பேரில் 5 லட்சம் நபருக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்த உடனேயே இதுவரை 1.25 லட்சம் பேர் மட்டுமே பயனாளிகள் வந்திருக்கிறார்கள். எனவே இன்னும் அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி சொத்து மதிப்பு 50,000 இருந்தால் 50,000க்கு மேல் இருந்தால் அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க முடியாது என்ற நிலை இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கி தள்ளுபடி செய்யப்பட்ட மனுக்களை மீண்டும் ஆய்வு செய்து தகுதியான நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்னும் சுமார் 4000 பேருக்கு, குறைந்தது 4000 பேருக்கு இந்த மாவட்டத்தில் முதியோர் உதவித்தொகையும் விதவைகள் உதவித்தொகையும் பெற்றுக் கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, போக்குவரத்து அமைச்சர் அவர்களையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற இந்த அரசாங்கம் பொதுமக்களின் நலனில் அவங்களது குறைகளை களைவதில் போது உங்களுடைய குறைகள் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும். பொருளாதார சார்ந்த குற்றங்கள் மற்றும் செயல்பாடுகள் உங்களுக்கு தீர்வு காணப்படும். அது தீர்வு கிடைக்காவற்றில் உயரதிகார அடைவுகள் நிச்சயம் என்று வாழ்ந்து மறைந்த பென்ஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இடத்தையே காலி பண்ணாங்க. அந்த அளவுக்கு முழு அக்கறையோடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், யாரும் பாரபட்சமின்றி எல்லாரும் நன்மையை பெறணும். அந்த நல்லுள்ளத்தோடு விதவை உதவித்தொகை பெறும் பயனாளி கணவனால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறும் பயனாளி திரு முத்து. லத்தம் பட்டார் விஜய் ஓகேவா? விஜய் ஓகேவா? நாளைக்கு லாங் சார் போடுடா. நாளைக்கு